ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பச்சை பயிரை வச்சு சுயா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டல்மர் பச்சை பயிர் எடுத்து பொன்னிறமாக வறுத்துட்டு, ஒரு டல்மர் பச்சை பயிருக்கு 2 டல்மர் தண்ணி சேர்த்து குக்கரில் வச்சு 6 அல்லது 7 விசில் விட்டு ஆற விட்டு வடிகட்டி எடுத்து மேஷர் வைத்து நசுக்கி விட்டு, இல்லைன்னா மத்து அல்லது மிக்சி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம்தான். ஒரு வாணலில் கொஞ்சம் நெய் விட்டு தேங்காய் பூ போட்டு வறுத்துடுவோம். மறு வாணலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தேவையான அளவு வெல்லம், ஏலக்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டு தேங்காய் திருவல் மேல் இந்த வெல்லத்தை வடிகட்டி பச்சை பயிரையும் அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுவோம். அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு கப்பில் தேவையான அளவு மைதா மாவு, கொஞ்சம் பச்சரிசி மாவு, ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு பதத்திற்கு வந்ததும் ஆறனை உருட்டி வச்சுருந்த அந்த உருண்டையை 1 by 1 மைதா மாவில் சேர்த்து ஒரு வாணலில் எண்ணெய் காஞ்சதும் இந்த உருண்டையை எடுத்து எண்ணெயில் போட்டு ஒரு பக்கம் லைட்டாக செவந்ததும் இன்னொரு பக்கம் செவற அளவுக்கு நல்லா எடுத்து எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி ஒரு பிளேட்டில் வச்சா சுயா உருண்டை ரெடி. இது பச்சரிசி மாவு சுயா உருண்டை. நம்ம கடல மாவுலேயும் இந்த சுயா உருண்டை செய்யலாம். இது டேஸ்டான சோயா உருண்டை ரெடி. நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.